ஏன்னா இந்த ரோமன் ஆகாஷ் அப்படின்ற அந்த நேமை எப்படியாவது கொண்டு வரணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைங்க. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எனக்காக பாருங்க. என்னோட பேர் வந்து ரோமன் ஆகாஷ். என்னை பத்தி சின்னதா இன்ட்ரோ கொடுத்துறேன். 2022 இந்த சேனலை கிரியேட் பண்ண ஸ்டார்டிங்ல டிடிஎஃப் வாசன் பத்தியும் தளபதி விஜய் சார் பத்தியும் சினிமா பத்தியும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு திடீர்னு ஹிட் ஆகி 731K சப்ஸ்கிரைப் அடிச்சேன். அப்பா 731K சப்ஸ்கிரைப் அடிச்சாச்சா, இதுக்கப்புறம் யூடியூப்ல சம்பாதிக்க வேண்டியதான்னு யோசிச்சப்போ யூடியூப்ல நிறைய அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்னோட ஐடி ப்ரூஃப் சரியா இல்லாததுனால எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி திரும்பி அப்ளை பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. எனக்குன்னு யாருமே கிடையாதுங்க. நான் தான் எடிட்டர், நான் தான் வீடியோகிராஃபர், நான் தான் கண்டென்ட் கிரியேட்டர், எல்லாமே நான் மட்டும் தான். நான் வந்து ஷிஃப்ட் ஒர்க் பாக்குறேன். 8 மணி நேரம் முடிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் கண்டென்ட் யோசிக்கணும், என்ன வீடியோ பண்றதுனே தெரியாம மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு. எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் பத்தி வீடியோ போடுறதுனால சூப்பர் ப்ரோன்னு சொல்லுவாங்க, நான் ஹார்திக் பாண்டியா சார் பத்தி வீடியோ போடுறதுனால சூப்பர் ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்குன்னு யாரு இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. இந்த வீடியோக்கு கூட எத்தனை லைக் வரும்னு தெரியாது, ஒரு கமெண்ட் வருமானு கூட தெரியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இந்த ரோமன் ஆகாஷ் அப்படின்ற அந்த நேமை எப்படியாவது கொண்டு வரணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைங்க. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து மைண்ட்குள்ள திங்க் பண்ணிட்டே இருக்கோம், எப்படியாவது ரீச் ஆகணும், எப்படியாவது மேல வரணும், மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப வருஷமா மேல போக முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கஷ்டப்படுவோம், லாஸ்ட்ல அப்படி ஸ்மைல போட்டு போயிட்டே இருப்போம். எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்து மோட்டிவேஷன் ஆகிக்கிறேன். இது 10 பேருக்கு ரீச் ஆனாலும் சரி, 5 பேருக்கு ரீச் ஆனாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆனாலும் சரி, பாக்குற ஒருத்தவங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட நிம்மதி.